எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும்படியாக அவருடைய சிலுவை பாடுகள், அந்த சிலுவையில் அவர் பேசின 7 வார்த்தைகள், இன்னும் அதன் மூலமாக வெளிப்பட்ட அவருடைய ஜீவன், இதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஏழு என்றாலே பூரணம். 7 மீன்ஸ் பர்ஃபெக்ஷன். அந்த ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 7, 14 மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 14 முடியும் பொழுது ஒரு புதிய காலம் பிறக்கிறது. இயேசுவின் வரலாற்றிலும் அப்படி தான் நாம் பார்க்கிறோம். அதன் பாதி தான் 7, 2 பூரணம் 14. அதனால் ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசினார். அதனால் நாம் அறிந்து கொள்வது, அவர் பூரணமாக ஒவ்வொருவர் பாடுகளுக்காகவும் மனுஷனுடைய சரித்திரத்தையே மாற்றும்படியாக அவர் சிலுவையில் பாடுபட்டார். அந்த 7 வார்த்தையின் மூலமாக பரிபூர்ணம் விளங்கியது. ஆண்டவன் சிலுவையில் பட்ட பாடுகளின் பரிபூர்ணம் விளங்கியது. ஆகவே இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது இயேசுவையே தியானிக்கிறோம். இயேசுதான் அந்த வார்த்தை. அவரை தியானித்து அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பூரணம் ஏற்படும். There is going to be perfection in your life. அதற்காகவே நாம் இந்த 7 புனித வார்த்தைகளை, புண்ணியருடைய வார்த்தைகளை, நம் அருள்நாதர் இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்கிறோம். சரி, இப்பொழுதும் என் தந்தை பாடின ஒரு உருக்கமான பாடலை நாம் கேட்போம். ஆண்டவருடைய சிலுவை அண்டைக்கு அது நம்மை அழைத்து செல்லும். சிலுவை மீதிலேறி நவிந்த 7 நல்ல மொழிகள், நடு சிலுவை மீதிலேறி நவிந்த 7 நல்ல சகோதர சகோதரிகளே, ஆண்டவனுடைய சிலுவை பாடுகளை நாம்
பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் உருகுகிறது. நம்முடைய உள்ளத்திலே வரும் கேள்வி, ஏன் ஏன் ஏன், why this suffering? நம்ம கஷ்டப்படும் பொழுது கூட, அதுவும் பரிசுத்தமானவர்கள், உத்தமர்கள், ஆண்டவனை உத்தமமாக நேசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள், அவருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், உத்தமமாக பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள், அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது ஏன் 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 என்ற கேள்விதான் வருகிறது. இந்த ஏன் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் இயேசுவின் சிலுவை பாடுகள் தான். அதனால் இந்த 7 வார்த்தைகளும் ஒவ்வொருவருடைய அத்தனை பாடுகளுக்கும் பரிகாரத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கிறது. அதில் முக்கியமான ஆண்டவனுடைய வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அறியாதிருக்கிறார்களே, அறியாமல் பாவம் செய்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Today you will be in paradise with me. இதை குறித்து என்னுடைய தாய் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் நமக்கு விளக்கத்தை கொண்டு வருகிறார். முதலாவது வார்த்தை நாம் பார்க்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதான் முதல் வார்த்தை. சிலுவையில சொல்லப்பட்ட முத்துக்கள் என்று சொல்ல, 7 முத்துக்கள் என்று சொல்லலாம். நான் தியானிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் எவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கூறுகிறார். இது யாரை பார்த்து கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, பயங்கரமான ஒரு காரியத்தை பார்க்க. எப்பொழுது அவரை கைது செய்தார்களோ அதன் பிறகு போர் சேவகர்கள், இன்னும் பிரதான ஆசாரியர்கள், இன்னும் அவர்களோடு சேர்ந்து அவருக்கு விரோதமாக எழும்பின மக்கள் அவரை கைது செய்தார்கள். கைது செய்து கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்புவித்தார்கள். அதன் பிறகு பிலாத்து சொன்னா 40 அடி, ஒன்று குறைய 40 அடி, 39 அடி வாரினால் அடியுங்கள் என்று ஒப்பு கொடுத்தான். முதுகிலே கிளிய வாரினால் அடித்தார்கள். அவருடைய எல்லா பாடுகளையும் அவர் பொறுமையோடு சகித்தார். பொறுமையோடு சகித்தார். கை கால்களை ஆணிகளால் அடித்தார்கள். சிலுவையை தூக்க முடியாமல் தானே தூக்கி கொண்டு சுமந்து சென்றார். இத்தனை பாடுகளையும் படுத்திய அந்த மக்களை, விசேஷமாக சகோதரர் எப்பொழுதும் சொல்லுவார், சகோதரர் தினகரன் அவர்கள், இந்த போர்ச்சேகர் 600 பேர் சேர்ந்து கொண்டு இரவெல்லாம் அவருடைய தலையிலே முள்முடி சூட்டி, இந்த முள்ளு குத்துனா, ஒரு சின்ன முள்ளு குத்துனா காலில் நம்ம நொண்டி நொண்டி நடக்கிறோம், வலி தாங்க முடியாம இருக்கிறோம். அவ்வளோ முள்ளுகளால் நிறைந்த ஒரு முடி தலையில, சாஃப்ட் போர்ஷன் தலை, அந்த சாஃப்ட் போர்ஷன்ல படும்போது எப்படி ரத்தம் அடிஞ்சிருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். முதுகுல வாரால் கிழிக்கும் பொழுது அந்த வாரில் பாருங்க, கடைசியில ஒரு ஆணிமை கூற ஒரு பாகம் இருக்குமா, அந்த பாகம் கிழிக்கும் போது சதையும் கிழிச்சிட்டு வருமா. இது மாதிரி 39 அடி பொறுமையாய் சகித்தார். தேவாதி தேவனுடைய திருக்குமார் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தார். தேவனுடைய சித்தம் அது. ஆகவே பொறுமையாய் சகித்தார். மட்டுமல்ல, அவ்வாறு தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். பிதாவே இந்த மக்கள் மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்னார். இதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவிகள் தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு சில நேரம் நம்முடைய வேலை ஸ்தலத்துல, குடும்ப வாழ்க்கையில நமக்கு விரோதமா எவ்வளவு நல்லா செய்தாலும் விரோதமாக பேசுகிற மக்கள், நம்மை கெடுத்து நஷ்டப்படுத்துகிற மக்கள், நம்முடைய சொத்தை அபகரிக்க விரும்புகிற மக்கள், நம் ப்ரமோஷன் நமக்கு வந்துவிடக் கூடாது என்று தடை செய்கிற மக்கள், இப்படி எவ்வளவு பேரை பார்க்க. அப்படித்தான் அவர்களும் இருந்தால் தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த நம் ஆண்டவரையே நினைத்துக் கொள்ளும். உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது இப்படி எத்தனை பேர் அநீதி கோர்ட்ல போய் நிற்க வேண்டியது இருக்கிறது செய்யாத குற்றத்திற்காக. அந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ளுங்க, எங்க அப்பா இயேசு சிலுவையில இப்படித்தான் நின்றார். குற்றம் செய்யாத அவர்
என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று அவர் கேட்கிறார். யோவான் 8:46 வாசிக்கிறார். எனக்கு அருமையானுள்ளே, அப்படிப்பட்ட பாவமற்ற பரிசுத்த சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியம், இவர்களுக்கு மன்னியம் என்று தம்மை தாழ்த்தி சொல்லுகிறார். இந்த அன்பு நமக்கு வேணும். குடும்ப வாழ்க்கையில இன்றைக்கு பாருங்க, பிரிவினை. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கசப்போட வந்திருக்கிறீங்களோ தெரியாது. இவ்வளவு பேர்ல ஒரு 10% 20% இந்த மாதிரி பிரிவினையினால வந்திருக்கலாம். இந்த கூட்டங்களுக்கு எத்தனையோ பேர் வராங்க. என்று மனைவி இந்த வார்த்தைகளினால தாங்க முடியல, என்று புருஷனுடைய வார்த்தைகளினால தாங்க முடியல, அடித்து நொறுக்குகிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் கண்ணீரில் இருக்கிறார் மனைவிமா. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்லுகிறார், நீங்க அவர்களுக்காக, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, கஷ்டப்படுத்துகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் பிரியமா, அவர் எப்படி தேவன் அவர் மேல் பிரியமா இருந்தாரோ அதே போல ஆண்டவர் அதை பார்ப்பார். உங்களுடைய நிலைமையை பார்ப்பார், உங்களுடைய அன்பை பார்ப்பார், உங்களுடைய தாழ்மையை பார்ப்பார். அந்த பாடிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. பாடுகளோடு வந்திருக்கீங்களா? நான் ஒண்ணுமே செய்யல, என்னை பற்றி இப்படி பேசுறாங்க. எவ்வளவு பேர் எழுதுறாங்க தெரியுமா? பெண்கள் விசேஷமா எவ்வளவோ கண்ணீரோடு கடிதம் எழுதுறீங்க. ஆனா அந்த கண்ணீரின் கடிதத்தை நாங்க பார்க்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் பார்ப்பார். உங்களுடைய வார்த்தைகளை அவர் பார்ப்பார். சிலர் எழுதுவாங்க, நான் எத்தனை தடவை உங்களுக்கு கடிதம் போட்டேன், எனக்கு சுகமே ஆகலையே, என் விடுதலை ஆகலையே. பொறுமையாயிருக்கு. கர்த்தர் ஒரு நாள் உங்களை விடுதலை ஆக்குவார். ஏற்ற வேளை வரும்பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவே கவலை இருக்குது, பாரம் இருக்குது, கவலைப்படாது. இதைத்தான் ஆண்டவர் செய்து முடித்தார். இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்களே. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதே மாதிரி நீங்க மன்னியுங்க. இந்த வார்த்தையின் மூலமா, ஆண்டவர் சொன்ன முதல் முத்தான வார்த்தையின் மூலமா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இது. யாரா இருந்தாலும் உங்களுக்கு எதிராக இருக்காங்களா, அவங்கள மன்னியுங்க. பேசுற பேச்சு தாங்க முடியலையா, மன்னியுங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இதே போல அவர் வாயிலிருந்து புறப்பட்ட 2வது முத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 23:43 என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இதுக்கு யார்கிட்ட சொன்னாரு? 2 பக்கமும் 2 கள்ளனை சிலுவையில அடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு மனிதன் அவரை பரிகாசம் பண்ணுகிறான். நீ கிறிஸ்துவானா, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளு, உன்னையும் ரட்சித்துக் கொள்ளு பரிகாசம் பண்ணினான். ஆனால் மற்ற மனுஷன் பாருங்க, அவன் ஆண்டவரை பற்றி அறிவு கொண்டிருந்தான். இதுதான் முக்கியம். ஆண்டவர் நமக்கு பாடுகள் இருக்கலாம், சஞ்சலம் இருக்கலாம், இதுல இருந்து விடுதலை பெற வேண்டுமே, வெளியே வர வேண்டுமே என்று விரும்புகிறோம். ஆனா இந்த விடுதலை பெறுவதற்கு வழி ஆண்டவரை பற்றி அறியணும், அவருடைய வல்லமையை அறியணும். 2 பேதுரு 1:3 இதை குறித்து என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதும் அன்றி. அறிவு இல்லாம ஒண்ணும் முடியாது. இந்த வேத புஸ்தகம் அறிவு இல்லாம ஒண்ணும் முடியாது. வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஏன் எனக்கு வெற்றி இல்லை, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு விசுவாசம் இல்லை? இந்த வசனம் தான் உங்களுக்கு அறிவை கொடுக்கும். அந்த மனுஷன் பாருங்க, கள்ளன் தான், பாவிதான், பாவம் செய்துட்டு தான் வந்திருக்கான். அவன் சொல்லுகிறான், இவர் பாவமற்ற பரிசுத்தர். இந்த பாவமற்ற பரிசுத்தரை பற்றி நீ பேசாத, நீயும் நானும் பாவம் செய்துட்டு வந்திருக்கிறோம், அவரோ பாவமற்ற பரிசுத்தர், நீதிமான் என்று சொல்லுகிறான். அடுத்து பேசுகிறான். அது மட்டுமல்ல, அவர் இடத்துல பயபக்தியோடு சொல்லுகிறார், நீர் உடைய ராஜ்யத்துக்கு வருவீர் எனக்கு தெரியும், நீர் இந்த ராஜ்யத்திற்குரியவல்ல, இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவீர், அப்போ என்னையும் நினைத்தரலும். என்ன ஒரு ஜெபம், என்ன ஒரு ஜெபம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். அவன் ஒரு கள்ளன் தான். ஆனா அவன் மிரக்கல்னால ஏதோ ஒண்ணு சொல்லி அவனுக்கு அதிசயம் நடக்கல. அவனுடைய விசுவாசம், அவனுடைய அறிவு, அவனுடைய நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டியது. இந்த வித விசுவாசம், அன்பு, அறிவு இருக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். வெற்றியைத்தான் நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான, இவ்வளவு அன்பு நிறைந்த, வல்லமை நிறைந்த ஆண்டவரை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன், நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன். நான் மூளையில எவ்வளவு ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்துவார்.
இந்த தெய்வ பயம் எனக்கு இருக்குதா? நம்பிக்கை இருக்கிறா? நானும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? அல்லது மனம் போல வாழுகிறோமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, மாம்சமும் மனசும் விரும்பனவளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் நடக்கிறார். அதுதான் இப்போ இருக்கிற உலகம். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் நடக்கிறார். வெளியில கிறிஸ்தவன், ஆனா உள்ளேயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல நாற்றம் நிறைந்த வாழ். எனக்கு அருமையாலே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அந்த கள்ளன் தான், அவனுடைய அறிவை பாருங்கள். இந்த அறிவு உங்களுக்கு உண்டா? என்னை பற்றி அறிவு உண்டா? என்னை பற்றி பயபக்தி உண்டா? நான் பாவமற்ற பரிசுத்தன் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா? அவன் கேட்டது போல வேண்டிக் கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் சொன்னார், என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், பரலோகம் போகும் என்ற நம்பிக்கையை கொடுத்தார். அவன் மறிக்கும் பொழுது எப்படி மறித்திருப்பான்? சந்தோஷமா மறித்திருப்பான். அடுத்த கள்ளன் துக்கத்தோடு மறித்திருப்பான். ஆனா இந்த கள்ளன் பாருங்க, சந்தோஷத்து ஒரு ஹோப். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய இருதயத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் இன்னைக்கு மறித்தா எங்க போவேன்? பரலோக ராட்சிக்கு, எங்க ஆண்டவரோடு நான் போவேன். அவர் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன். என்ன சந்தோஷம்! இதுதான் 2வது வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற, அனுபவிக்க கொடுக்க போகிற ஆசீர்வாதம். எவ்வளவு மிகப்பெரிய நம்பிக்கை! பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்று நாம் பாடக்கூடிய அளவிலே ஆண்டவர் பரலோகத்தை நமக்கு திறந்திருக்கிறார். ஆனால் அதற்கு எவ்வளவு அவர் அடிபட்டார். பரலோகத்தை திறப்பதற்கு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதை குறித்து ஷேரன் பாடின ஒரு பாடல், ஆங்கில பாடல். அவருடைய தாய் அழுகிறார்கள், என் மகனே உனக்கு எவ்வளோ பாடுப்பா, எவ்வளோ பாடு. அந்த பாடலை கேட்போமா? எங்களுக்கு அருமையானவர்களே, ஆண்டவன் குடும்பத்தை விரும்புகிறார். He loves the family. He loved to be with the family. ஆகவே தான் சிலுவையில் அவரை குறித்து மட்டும் அவர் நினைக்கவில்லை, அவர் தாயையும் அவருடைய மார்பிலேயே இருந்த அவருடைய சகோதரன் போன்ற, மகன் போன்ற யோவானையும் அவர் கண்ணோக்கி பார்த்தார். அதை பற்றி விளக்கி சொல்றியா? அடுத்த ஆண்டுடைய வார்த்தை, சிலுவையில் தொங்கின பொழுது சொன்ன வார்த்தை யோவான் 19:26-27 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் முதலாவது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாய் அவர் தொங்கினதை பார்த்து அழுது கொண்டிருந்ததை அவரால் பார்க்க சகிக்க முடியாமல் தன்னுடைய தாயை நோக்கி இந்த வார்த்தையை சொன்னார். அவருடைய தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இருதயம் உடைஞ்சிருக்கும்.
இருதயமே ரத்த கசிவுனால ரத்தம் அப்படியே ப்ளீட் ஆகிருக்கும் இருதயத்தில். அதுவும் குற்றமே செய்யாத மகன். இந்த மாதிரி அருமையான மகனை ஒரு தாய் பெற்றெடுத்திருக்கவே முடியாது. அந்த மகனுக்கு அநியாயமாக பழி சுமத்தப்பட்டதை பார்த்து எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. இதே காரியத்தை சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொன்னான். உன் இருதயத்திலையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று. அப்படி அழுதிருப்பாள். அந்த கண்ணீரை இயேசுவானவர் பார்த்து தன் தாயை நோக்கி சொன்னார், ஸ்திரீயே இதோ உன் மகன். நம்ம வேதத்தில் பார்க்குற 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவையெல்லாம் நிலைத்திருக்கும், ஆனால் இவை 3லும் பெரியது அன்பு. இந்த அன்பை தான் தனக்கு சொந்தமான தாயின் மீது, தனக்கு பிரியமான சீஷனாகி யோவான் மீது காண்பித்தார். தன்னுடைய தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று சொன்னார். அவர் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். நமக்கு பிறகு நம்முடைய தாய் எப்படி இருப்பார்களோ, நமக்கு பிறகு நாம் மரித்த பிறகு நம்முடைய சீஷன் எப்படி இருப்பானோ என்று அவருக்கு ஒரு ஆதங்கம். இவர்களை யார் இவங்களை பராமரிக்கிறது, இவங்களை யார் பார்த்துக்குவா? அவருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனாலும் தன்னோடு துக்கத்திலையும் சந்தோஷத்துலேயும் பகிர்ந்து கொண்ட அந்த சீஷனிடத்துல தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தார். கூட சேர்ந்து பாட்டு பாடியிருப்பாங்க, ஜெபித்திருப்பாங்க, ஒருவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. அந்த சீஷன் இடத்துல தன் தாயை ஒப்பு கொடுத்தார். அந்த சீஷன் அவருடைய மார்பிலே இருந்தான். எப்போ ஹீஸ் அ ஸ்பெஷல் டிசைபிள். உண்மையான அன்புடையவன். தாயை உண்மையான அன்புடையவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சீஷன் இடத்துலையும் இதோ உன் தாய் என்று சொன்னார். ஆகையினால ஒருவருக்கொருவர் விசுவாசத்தில், அன்பில், மனதுருக்கத்தில் அவங்க ஒருவருக்கொருவர் நல்லா இருப்பாங்க, ஆண்டவருக்குள்ள பயபக்தியாக இருப்பாங்க என்ற ஒரு ஷுவரிட்டி அவருக்கு. அம்மா நல்லா இருப்பாங்க கடைசி வரைக்கும் என்று சொல்லி இந்த அன்பாக இருந்த அந்த சீஷன் இடத்துல தன் தாயை ஒப்பு கொடுத்தார். தன் மீது உயிரே வைத்திருக்கிற தாயின் இடத்துல தன்னுடைய சீஷனை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்பு ஆண்டவருக்கு! இதன் மூலமாக நாம் எப்படி குடும்பத்தினரை நேசிக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும் என்பதை காண்பித்தார். இன்னொரு விஷயம், ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்கள் இடத்துல என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் 2 பேராக அவங்கள ஊழியத்துக்கு அனுப்பினார். போய் பிரசங்கம் பண்ணுங்க, சமாரியாவில், ஜெருசலேமில் போய் எனக்கு சாட்சியாக இருங்க, நீங்கள் ஒரு இடத்துல காத்திருந்து ஆவியினால் நிரம்புங்க, இன்னும் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அதன் பிறகு மரித்தார். இதே காரியத்தை தான் தன்னுடைய தாய்க்கும் செய்தார். ஜெபத்திலே, இன்னும் விசுவாசத்திலே, மனதுருக்கத்திலே, ஊழியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகையினால தன் தாயை அந்த சீஷன் இடத்துல ஒப்பு கொடுத்து போனார். அதனால்தான் ஆவியானவர் வந்தப்போ அவருடைய தாயும் கூட இருந்தாங்க. சீஷன்ட்டு எங்கள் அம்மாவை ஆவிக்குரிய விதத்துலேயும் நீ பராமரிக்கணும்ப்பா, உன் மேலே ஆவியானவர் வரும்போது எங்கள் அம்மா மேலே வரணும் அப்படின்னு ஒரு வேளை சொல்லி ஒப்பு கொடுத்துருந்துருப்பார். அதனால அம்மா மேலேயும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். சீஷர்கள் ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அருமையான ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நாமும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஊழியத்தில் வைராக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் மரிப்பதற்கு முன்பதாக பேதுருவின் இடத்துலையும் கேட்டார், நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறியாப்பா? இந்த மற்ற சீஷர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். என் ஆட்டுக்குட்டிகளை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 தரம் கேட்டார். அப்படி தான் ஆண்டவர் நம்மை குறித்தும் கேட்கிறார். நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா, எனக்கு ஊழியம் செய்வாயா என்று கேட்கிறார். தன்னுடைய தாயை, தன்னுடைய சீஷனை பராமரித்த தேவன் உங்களுக்கும் அதே போல பராமரிப்பை கொடுப்பார். ஊழியத்தை செய்வதற்கு
ஆண்டவர் தம்முடைய அன்பை கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த அன்பை உங்கள் இருதயத்திற்குள்ளே ஊற்றுவார். அவருக்குள்ள உறுதியாய் நிலை நிறுத்தும்படி செய்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகவில்லை. இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து வந்த பிறகு கூட சீஷர்களை பராமரித்தார். ரொட்டி தொண்டை மீனை கொடுத்து சமைத்து கொடுத்து அவரே சமைச்சு கொடுத்தாரு. தாயை போல பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு, என் சிறு பிள்ளைகளே. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரத்தில் சொல்லுங்க. இயேசுவானவர் அன்பானவர். எல்லாரையும் அப்படியே விட்டு விட்டு போகவில்லை. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், சீஷர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய தாய் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா பராமரிப்பையும் கொடுத்து செட்டில் பண்ணி அதன் பிறகுதான் மரித்தார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். இது அருமையான ஒரு வெளிப்பாடு. அவருடைய தாயை யாரோ ஒரு சீஷர்கிட்ட கொடுத்துட்டு போல, ஒரு அன்பான நம்பிக்கை உடைய ஒரு சீஷன்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதே போல் தான் இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை கணவர் இல்லையேன்னு சில பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் ஒருவேளை அவ்விதமாக தாயை கவனிக்காமல் இருக்கலாம். ஏன் நம் குடும்பத்தில் அவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம், வாழ்க்கையின் காரியங்களில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட தாய்மார்களை ஆண்டவன் அதே நேசத்தோடு நோக்கி பார்க்கிறார். உன்னை நேசிக்க உன் பிள்ளைகளுடைய இருதயத்தை நான் உன் பக்கமாக திருப்புவேன். அதே போல பிள்ளைகளுக்கு தாய்மார்களின் அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவன் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களை, அன்புள்ளம் கொண்ட தாயை போன்ற மக்களை அவர்களை தேடி வரும்படி செய்ய போகிறார். ஆகவே உங்களை அன்பு தேடி வரும், அன்பு தேடி வரும். ஏனென்றால் தாயை போன்ற அன்புடையவர் அவர். He is a loving father. He will make love come to you. தாய்க்கு அன்பு, பிள்ளைக்கு அன்பு, தகப்பனுக்கு அன்பு வரும்படி செய்வார். உங்கள் குடும்பத்தில் அன்பு பெருகும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கும்படி ஆண்டவன் செய்வார். குடும்பத்தில் அன்பு இருந்தால் போதும், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த அன்பு மற்றவர்கள், நம்ம குடும்பத்தினர் காட்டும் அன்புனால என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மேற்கொண்டு விடலாம். ஆகவே லவ் இன் த ஃபேமிலி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அந்த அன்பை கொடுக்கவே இயேசு சிலுவையில் பாடுபட்டார், சிலுவையில் பாடுபட்டார். அந்த அன்பு இப்போ உங்களை தேடி வருகிறது. இப்பொழுதும் அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கும்படி, ஒவ்வொரு குடும்பத்தினருக்குள்ளும் இறங்கும்படி நீ ஒரு ஜெபம் பண்ணுறியா? ஆண்டவரே, அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வாழ்ந்தீரப்பா. ஆண்டவரே, உம்மை சுற்றி இருந்தவர்களுக்கு நீர் அன்பை காட்டினீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு அவர்களை பராமரித்தீரப்பா. ஆண்டவரே, அதே அன்போடு பிள்ளைகள் மீதும் நீர் உம்முடைய ஆவியின் மூலமாக இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இறங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஜனங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட அன்பு, இயேசுவின் அன்பு ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் இறங்கட்டோப்பா. இப்பொழுது இறங்கட்டும். உம்மை போலவே அவர்கள் குடும்பத்தினரை பராமரிக்க, ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டியவர்களை பராமரிக்க, ஊழியத்தை பராமரிக்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பின் ஆவி அவர்களுக்குள்ளே இறங்கட்டோப்பா. இறங்கட்டும், இறங்கட்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கேடு கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்தினரை விசாரிக்க, ஆண்டவரே, ஊழியத்தை கவனிக்க வேண்டிய அன்பு அவர்கள் இருதயத்திற்குள்ளே இறங்கட்டும்ப்பா. இப்பொழுது இறங்கட்டும். இதுவரை செய்யாதிருந்தாலும் இப்பொழுது அந்த அன்பு, அந்த மனதுருக்கம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும்ப்பா. இறங்கட்டும்ப்பா. இறங்கட்டும்.
நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை காண்பித்தீரப்பா. இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி அவர்களை ஆண்டவரை ஒருவருக்கொருவர் நேசிக்கும்படியாக செய்தீரப்பா. அந்த அன்பை நீர்தான் அவர்களுக்கு கொடுத்தீர் சுவாமி. ஆண்டவரை அந்த தாய் கடைசி வரைக்கும் அந்த அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானோடு இருந்தாள் என்று நாங்கள் பார்த்தோப்பா. அப்படி தாயை பராமரிக்க, தந்தையை பராமரிக்க, பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய அன்பை ஒவ்வொருவருக்கும் தாரோப்பா, ஒவ்வொருவருக்கும் தாரோம் சுவாமி. ஆண்டவரே, ஊழியத்திலும் தேவையாக இருக்கிறவர்களுக்கு அன்பை காட்டுவதற்கு வேண்டிய அன்பை ஒவ்வொருவருக்கும் தாரோம் சுவாமி. அப்படியே நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. அன்பில்லாமல் தவிக்கிறவர்களையும் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே அணைத்து கொள்வீராக. எனக்கு நேசிக்க யாருமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய அன்பை தாரும் சுவாமி, தாரும் அப்பா, தாரும். அவர்களை தூக்கி சுமந்து கொள்ளும் அப்பா. அவர்களை முத்தமிட்டு ஆசீர்வதியோப்பா. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பீராக. எனக்கு அம்மா அப்பா இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கும் வேண்டிய நன்மைகளை இப்பொழுது கொடுப்பீராக. அன்பாய் இறங்கி அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. நம்முடைய அன்பு ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இவ்வளவு அன்பான தேவன், அன்பான இயேசு, அவர் ஏன் சிலுவையில் இப்படி பாடுபடணும் என்று நாம் கேட்கக்கூடும். அப்படி பாடுபட்டால்தான் அந்த அன்பு குடும்பத்தினர் மீது இறங்குகிறது. இயேசு அப்படி பாடுபட்ட பொழுதுதான் அவருடைய தாயை நினைவு கூர்ந்தார். ஏன்னா முன்னால் அந்த தாயை தேடி வந்தாங்க. இப்போவும் பாரு, ஸ்திரீயேன்னு தான் கூப்பிடுறாரு. ஏன்னா அவங்க அவருடைய ஊழியத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. காரணம், ஒரு கல்யாணத்தின் போது திராட்சரசம் குறைவுபட்ட போது என் மகன்கிட்ட கேளுங்க, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு ஊராக போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்த பொழுது அவரை வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் மதியமாக இருக்கிறாரு, மூளை கெட்டு போச்சுன்ட்டு சகோதரர்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், என் தாயையும் சகோதர சகோதரிகளும் நான் பார்க்க மாட்டேன். தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொன்றையும் செய்கிறவர்கள் தான் என் சகோதரர், என் தாய் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் பாடுபட்ட போது அந்த எண்ணெல்லாம் மாறிப்போச்சு. நமக்கு ஏன் கஷ்டம் வருது? அப்போ தான் நம்ம தாயை நோக்கி பார்ப்போம், நம்ம தகப்பனை நோக்கி பார்ப்போம், நம்ம பிள்ளைங்களை நோக்கி பார்ப்போம், உண்மையாக நம்ம நேசிக்கிறவர்களை நோக்கி பார்ப்போம், அவர்களை பராமரிப்போம். அப்பொழுது நமக்கு அன்பு வரும், நம்மீது அன்பு வரும், நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவோம். ஆகவே இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன், எல்லாரும் பேசாமல் இருக்கிறீங்க, என்னை பற்றி ஒரு கவலையும் இல்லை உங்களுக்கு, நான் தான் பாடுபடுறேன்ட்டு நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடும். இந்த பாடுகளின் மத்தியில் உங்கள் தாயை நோக்கி பாருங்கள், தகப்பனை நோக்கி பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை நோக்கி பாருங்கள், அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். அப்பொழுது சிலுவையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார், உங்களை உயிரோடு எழும்ப பண்ணுவார். தைரியமாக இருங்கள். இப்பொழுதும் ஒரு அருமையான பாடலை கேட்போமா? உன்மாயா
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Why hast thou forsaken me? ஸ்டெல்லா ரமோலா, இதற்கான விளக்கம் எங்கள் உள்ளத்தை எல்லாம் ஆறுதல் படுத்தும் என்று நம்புகிறேன். அதை குறித்து சொல்லுவாயா? அந்த வசனம் மத்தேயு 27:46 இருக்குது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு சுவாமி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். அந்த சீனை நான் ரிமெம்பர் பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கேவலமாக பேசி, அவர் மேலே துப்பி, அவரை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த இமோஷன் தான் இந்த வசனத்தில், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், நான் எவ்வளோ உமக்காக செஞ்சுருக்கேன். அந்த அவர் கெத்செமனேல ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, உம்முடைய சித்தமானா இந்த பாத்திரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு அவர் ப்ரே பண்ணுறாரு. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் அவருக்கு. இதை நான் செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும் போது அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அதுவும் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அவர் சுற்றி பார்க்கும்போது, பீப்புள் எப்படிலாம் அவரை பற்றி பேசுகிறத பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். அவர் எல்லாரும் என்னை கைவிட்டார், ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும். அதுவும் அவங்க நீதிமான்கள் இல்லை, ஒருத்தன் திருடன், ஒருத்தன் வழி போக்குறேன், அவனுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது, பாவத்தில் வாழ்கிற ஜனங்க. ஒருத்தன் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அவனுங்க தான் இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆசாரியர்கள் தங்களுக்கு பெரிய பதவி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ அவங்க அப்படி பேசிட்டு எப்படி உள்ளம் உடஞ்சிருக்கும். அதான் அந்த நேரம் இருள் அவரை சூழ்ந்துக்கிச்சான். அப்போ தான் இதை சொல்லியிருக்கார். ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போதும் நம்ம அழுதுருப்போம். ஏசாமி ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்னு நிறைய தடவை நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம அழுதுருப்போம். எனக்கு நம்ம லைஃப்பில் என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஏசாமி நம்மளை கேனடாவுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லும்போது, கேனடா போய் ஒரு ஃபியூ மந்த்ஸில் நமக்கு ஒரு மாதிரி அந்த குளிரில் அப்போ தான் அந்த ப்ரேயர் டவரை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போனதுனால அவ்வளோ பெரிய மிரக்கிள்ஸ் நம்ம பார்க்கல, அவ்வளோ ஜனங்கள் நம்ம ப்ரேயர் டவருக்கு வரதை பார்க்கல. நம்மளே தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ட்டு அந்த கஷ்டம் இருக்கும்போது நம்ம ஒரு நாள் ஃபேமிலி ப்ரேயரில் லிட்ரலாக நம்ம எல்லாருமே முழங்கால் போட்டு அழுதோம். ஏன் எங்களை கைவிட்டுருக்கிறீரு, ஏன் எங்களை தனியாக இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு சைனுமே இல்லையே அப்படின்ட்டு சொல்லி நம்ம அழுதோம். 2009 வருடத்தில் நீங்கள் அப்போ ப்ரே பண்ணும்போது கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நான் தனிமையாக ஃபீல் பண்ணேன். ஷாரன் அவள் காலேஜில் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணால், அம்மா நம்ம எல்லாரையும் பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஃபேஸ் பண்ணாங்க. அப்படின்ட்டு ஒரு இதுலேயும் நமக்கு கஷ்டம் இருந்தது. அப்போது இதே வசனம் நம்ம சொன்னோம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது நம்ம அழும்போது நம்ம ஆவியில் அவர் நிரம்பி நம்ம ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது ஏசாமி சொன்னார், நானும் இதே மாதிரி தான் சிலுவையில் அழுதேன், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. எனக்கு உங்கள் கஷ்டம் தெரியும், எனக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியும். இனிமேல் தான் நீங்கள் பெரிய சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் பார்ப்பீங்க, பிகர் மிரக்கிள்ஸ் பார்ப்பீங்க, நடக்க முடியாதவங்க நடப்பாங்க, காது கேட்காதவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும்னு ஆண்டவர் நமக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்தாரு. அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதுனால தான் நம்ம ஒபீடியன்ஸ்னால ஆண்டவர் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தார். கேனடாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது, அமெரிக்காவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது, ஆஸ்திரேலியா, ஃபிஜி, யூரோப் அப்படின்ட்டு, இஸ்ரேல் அப்படின்ட்டு. அப்போ தான் பெரிய பெரிய ரெவலேஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செஞ்சார். ஸோ இந்தியாவிலையும் ஊழியம் மிகவும் பெருகிடுச்சு. அந்த இயர்லேருந்து தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒவ்வொரு இன்க்ரீஸும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. கூட்டங்களும் அது வரைக்கும் 1 லட்சம் பேர் கூட்டங்களுக்கு வந்துட்டு இருந்தாங்க, 5 லட்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க.
Jesus will turn all your sorrows into joy. வருஷம் கனடாவில் இருந்தப்போ, இப்போ நம்ம அங்கே இல்லை, ஆனால் அந்த ஒரு வருஷம் 2009 போட்டு வாட்டி எடுத்தார். நீ சொன்ன மாதிரி கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். அந்த ஒரு வருஷம் சாம் படிக்கிறதுனால அவனை இங்கே இந்தியாவில் விட்டுட்டு நம்ம அங்கே இருந்தோம். ஸோ ஃபேமிலி பிரிஞ்சு இருந்ததும் நமக்கு கஷ்டமாக இருந்தது. நமக்கு கூட நம்ம ஃபேமிலியை கூட மற்றவங்க கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏசாமி எப்படி கேவலமாக பேசுனாங்களோ நம்மளையும் என்னென்னமோ அவங்களே கிளப்பிட்டு பயந்துட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே இடத்துல எப்படி பேசுனாங்களோ அதே இடத்துல இந்தியாவில் நம்மளை இன்னும் பெரிய காரியங்களை நம்ம மினிஸ்ட்ரி மூலமாக அவர் செய்து நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த மூமெண்ட்டில் நம்ம அந்த ஒரு வருஷம் நம்ம அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால என்னதான் நடக்கட்டும், நான் ஆண்டவரை கைவிட மாட்டேன் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஏசாமியும் அந்த நேரத்தில் பண்ணார். என்னை கைவிட்டுட்டீர் அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் நான் ஒபீடியண்ட்டாக ஆண்டவர் கொடுத்த வில்லை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்ட்டு இருந்ததுனால அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கெங்கேயோலாம் அவர் பேர் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எஸ், இன்னைக்கு அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இல்லை. இயேசுனா உயிரியே வச்சிருக்கணும். இயேசுனா உயிரியே வச்சிருக்கிற பில்லியன்ஸ் எழும்பிட்டாங்கல்ல. அன்னைக்கு தனிமையில் அவர் கதறினார். நீ சொன்ன மாதிரி தனிமையில் கதறினார், அன்பில்லாமல் கதறினார். அன்பு காட்ட யாரும் இல்லை. கேவலமாக பேசுகிறவன் தான் சுற்றி இருந்தாங்க, அதுவும் பொல்லாதவனுங்க. ஆனால் அதன் மத்தியில் அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்ம பாடுகளை அறிந்து கொள்ள முடியாது. டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆகனி. இன்றைக்கி நமக்கும் எத்தனை மில்லியன்ஸ் நம்மை நேசிக்கும்படி வைத்திருக்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நேசிக்கும்படி வைத்திருக்கிறார், ஊழியர்கள் நேசிக்கும்படி வைத்திருக்கிறார், குடும்பத்தினர் நேசிக்கும்படி வைத்திருக்கிறார். அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. we are full of love, we have so much of joy. எங்கே போனாலும் நம்மை நேசிக்கும்படி வைத்திருக்கிறார். அன்னைக்கு அழுததுனால, ஏன்னா இயேசு நம் மூலமாக கூட இருந்து ஆறுதல் படுத்தி வருகிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அப்படி அன்பில்லாமல் தவித்து கொண்டிருக்கும், ஏன் என்னை கைவிட்டீர்னு தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுறியா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவங்க இந்த நிமிஷத்துலேயும் அவங்க ஏன் எனக்கு இவ்வளோ பாடு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு யாருமே அன்பு செலுத்த இல்லையே அப்படின்ட்டு அழுதுட்ருப்பாங்க சுவாமி. அவர்களை ஒவ்வொருவரையும் பாரோம் சுவாமி. இந்த நிமிஷத்தில் அவர்களை பாரோம் சுவாமி. அவர்களுடைய பாடுகள் எல்லாத்தையும் நீக்கி நீர் அவர்கள் கூட இருக்கிறீர் அப்படின்ட்டு நிரூபியும் சுவாமி. இந்த நேரத்தில் அவர்கள் மேலும் உம்முடைய அன்பை செலுத்தும் சுவாமி, அன்பை பொழியும் சுவாமி. எங்களுக்கு அன்னைக்கு நீர் எப்படி உம்முடைய அன்பை பொழிய செய்தீரோ, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீர் எப்படி உம்முடைய அன்பை செலுத்தினீரோ அதே போல இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேலே நிரப்பும் சுவாமி. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிரப்பும் சுவாமி. இன்றைக்கு நீர் அவர்கள் பாடை நீர் காண்கிறீர், அதை எல்லாத்தையும் நீக்கி போடுவேன் அப்படின்ட்டு நிரூபியும் சுவாமி. எல்லா துக்கங்கள், எல்லா தோல்விகள், எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சந்தோஷத்தினால் நிரப்பும் சுவாமி. சந்தோஷத்தினால் நிரப்போம் சுவாமி. இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை இறுக்கி பிடிச்சி நான் உம்மை கைவிட மாட்டேன் சுவாமி அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அவர்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாங்களோ, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து அவங்கள இன்க்ரீஸ் பண்ணோம் சுவாமி. அவர்களுக்கு அன்பை செலுத்தி நீர் அவர்கள் கூட இருக்கிறீர் அப்படின்ட்டு நிரூபியும் சுவாமி. அவர்கள் மூலமாக மற்றவங்க உண்மை காண்றதுக்கு கிருபை செய்யும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். தேவா இரக்கம் இல்லையோ, ஈசு தேவா இரக்கம் இல்லையோ,
தேவா தேவா இரக்கமில்லையோ, இரக்கமில்லையோ, நீதான் என் தகப்பன், நீதான் என் தாய், எனக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை பற்றிக்கொள்வோம். இப்பொழுதும் ஆண்டவர் சொன்ன மற்றொரு முக்கியமான வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். ஐ thirst, ஐ thirst. இதை குறித்து டாக்டர் ஷில்பா நமக்கு விளக்கம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனம் வந்து யோவான் 19:28 நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நிலைமை, அவ்வளோ சேட்னஸ், அவ்வளோ ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். ஸோ தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு மோஸ்ட் ஹியூமன்லி ஃபார்ம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதில் பார்க்குறோம். நம்மளும் அவ்வளோ ஏதாச்சும் ரொம்ப வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் போது ஃபஸ்ட் திங் நம்ம சொல்கிறது ஐ எம் thirsty அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எவ்வளோ பெரிய கடவுள் நம்மளுக்காக இந்த உலகத்தில் அவ்வளோ ஒரு ஹியூமன் ஃபார்மில் வந்திருக்காரு அப்படின்னு அந்த வசனத்தில் நான் தெரிஞ்சுது. இப்போ இந்த சுச்சுவேஷனில், இப்போது கொரோனா வைரஸ் அந்த சுச்சுவேஷனில் எல்லோரும் லாக்டவுனில் இருக்கோம். எனக்கு இந்த வசனம் வாசித்தோன்னே இந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற டாக்டர்ஸ், பேராமெடிக்கல்ஸ், போலீஸ் பீப்புள், நிறைய நர்சஸ், அவங்கள தான் ஞாபகம் வருது. அவங்களும் அவ்வளோ டயர்டாக, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் 24 hours ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இதே நிலமையில் தான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கலாம், கடவுளே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுங்க, அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த குட் ஃப்ரைடே அப்போ we have the assurance that Christ has already died for us, for this virus போகணுன்ட்டு கடவுள் ஏற்கனவே சிலுவையில் மறைச்சிருக்காரு. அதனால நிறைய பேர் நீங்கள் டாக்டர்ஸாக இருந்து, நர்சஸாக இருந்து, பேராமெடிக்கல்ஸாக இருந்து டிஜெக்டடாக ஃபீல் பண்ணலாம், ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணலாம். நான் ஒரு டாக்டர்னால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் டோன்ட் கிவ் அப் ஹோப். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்கனவே வென்றிருக்கார். அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், God is seeing all the sacrifice you're going through and all the suffering you're going through. நம்ம பைபிளில் கூட Psalm 69:3 பார்த்தோன்னா, ஐ எம் worn out calling for help, my throat is parched அப்படின்ட்டு வசனம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்களும் அவ்வளோ கஷ்டத்தில் ஐ எம் worn out calling for help, நான் எவ்வளோ பண்ணாலும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு. God will release us from this lockdown, God will bring a cure for this virus. நம்ம எல்லாருமே அவரை பிடிச்சிட்டு God will surely protect each one of you. அதான் எனக்கு தோணுச்சு. அதான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு தடவை இந்த யாக்கோபுடைய கிணறு அதில் போய் உட்கார்ந்தார். அப்போ ஒரு பெண் வந்தப்போ, எனக்கு தாகமாக இருக்குமா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த உலகத்தில் தாகம் அநேகரை கொல்லுகிறது. தண்ணி இல்லாத இடம் எவ்வளோ இருக்குது. ராஜஸ்தான்லாம் தண்ணி இல்லை, தண்ணியில் பாத்திரத்தை கழுவ முடியாது. அதனால் மண்ணை எடுத்து பாத்திரத்தை கழுவி அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தண்ணியே கிடையாது. அதே மாதிரி ஆகாரம் கிடையாது. இப்போவும் எவ்வளோ பேருக்கு இந்த நாட்களில் ஆகாரம் கிடையாது, பணம் கிடையாது, சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அதனால் பசியிலையும் தண்ணீரின் தாகத்திலையும் அநேகம் பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேதனையை உணரும்படி தான் இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். இன்னொன்று, நீ சொன்ன மாதிரி எவ்வளோதான் முயன்றாலும் பலன் இல்லையே. ஐ எம் ஸ்ட்ரகிளிங் ஸோ மச், ஐ எம் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ், பட் ஐ எம் நாட் கெட்டிங் பேக் லவ். நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு பணம் வரல, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, எங்கே போகுது இந்த பணம்னு தெரியல. தாகமாக இருக்கிறேன். இல்லாதது நிமித்தம் தாகம். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். உங்களுடைய இல்லாமையிலிருந்து சகலத்தையும் இருக்கிறவைகளாக என்று ஆண்டவர் மாற்றப் போகிறார். அதற்கு இயேசு பாடுபட்டிருக்கிறார். அதுக்கு தான் பாடுபட்டிருக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுவதற்காக. அதனால் உங்கள் தாகத்தை இன்று தீர்ப்பார். அதற்காக நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஷில்பா, ஜெபம் பண்ணுறியம்மா?
ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருத்தரோட விண்ணப்பங்களை கேட்டறியும் சுவாமி. ஏசப்பா எவ்வளோ பேர் டிஜெக்டடாக சேடாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு தீர்வே இல்லையே சுவாமி. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பணம் வர மாட்டேக்கே சுவாமி. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிக்னஸை போக்க முடியலையே சுவாமி அப்படின்னு நினைக்கலாம் சுவாமி. ஒவ்வொருத்தரோட ப்ரேயரையும் நீங்கள் கேட்டறலும் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கும் சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது சுவாமி. பணம் கஷ்டமாக இருக்கட்டும், இல்லைனா சாப்பாடு கஷ்டமாக இருக்கட்டும், தண்ணீர் கஷ்டமாக இருக்கட்டும். You have already won over everything in the cross, Yes, Father. Lord. And we believe it this Good Friday, Father. We believe that you have already suffered for us, Father. Let there be no more suffering. இனிமே ஒரு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. ஏசப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், போலீஸ் பீப்புள் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறேன் சுவாமி. bless each one of them, Lord Jesus. ஒவ்வொருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் சுவாமி. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தரலோ சுவாமி. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க ஃபேமிலிஸை bless பண்ணோம் சுவாமி. bless each one of their homes, Father. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. protect each one of them, Lord Jesus. ஏசப்பா இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு let them see a change, Father. let them see a change in their family. let them see a change in their lives, Father. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பிரதம மந்திரி, முதலமைச்சர்கள், ஹோல் கவர்மெண்ட் மெஷினரி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சானிட்டரி டிபார்ட்மெண்ட், கலெக்டர்ஸ், இவர்களெல்லாம் தூங்காமல் இரவும் பகலும் இந்த கொரோனா வைரஸை மேற்கொள்ள வேண்டும், ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று எவ்வளவு பாடுபடுகிறார்கள் அப்பா, எவ்வளவு பாடுபடுகிறார்கள். விவசாயிகள் எப்படியாவது சாப்பாடு ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று விவசாயம் பண்ணுகிறார்கள் அப்பா. இந்த நேரத்திலும் விவசாயம் பண்ணி ஆகாரத்தை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அப்பா. தயவாக அவர்கள் எல்லாம் நினைத்தரலும் ஏசப்பா, நினைத்தரலும் ஏசப்பா. அவள் தாகமாய் இருக்கக்கூடாது இனிமேல். அவள் தாகத்துக்கு உமது ஜீவ தண்ணீரை அனுப்பும் அப்பா. அவர்கள் நிமித்த சுவாமி அவளுடைய முயற்சிகளை பார்த்து இன்னும் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்வு சீக்கிரமாய் உம்மிடமிருந்து வர வேண்டும் என்று அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு சுவாமி, அந்த உழைப்பையெல்லாம் பார்த்து ஆண்டவனே, இன்னும் எத்தனையோ பேர் சுவாமி அவள் இடங்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து ஜனங்களை பராமரிக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் பார்த்து சுவாமி ஆண்டவனே, அத்தனை பேர் தாகத்தையும் தீர்க்கும்படி இந்த வைரஸை எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும். இந்த ஈஸ்டர் நாளிலே நீ வெற்றி சிறந்தீர் என்பதை விளங்கச் செய்யும் ஏசப்பா. வரும் ஈஸ்டருக்கு முன்பதாக இந்த அற்புதத்தை செய்யும். சிலுவையில் நீர் பட்ட பாடுகளின் நிமித்தம் அத்தனை பேருடைய தாகத்தையும் உலகமெல்லாம் தீர்த்தரலும் சாமி. ஆசீர்வதியும். நீர் இந்த அருளை தருவதற்காக நன்றி. எல்லார் கண்ணையும் ஜீவ தண்ணீராகிய உமக்கு நேராக திருப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆமென். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 400 படுக்கைகள் உள்ளிட்ட சகல வசதிகளுடன் கோவையில் இருக்கும் பிரம்மாண்ட கல்லூரியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சகோதரர் பால் தினகரன் கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் ஷீஷா தன்னார்வ தொண்டு நிறுவனமும் காருண்யா கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையும் பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அவற்றை அரசு தரப்பு பயன்படுத்திக் கொள்ளும்படியும் காருண்யா அறக்கட்டளை நிறுவனம் சார்பில் பால் தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா வைரஸின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கும் திரளான மக்களுக்கு சேவை செய்யும்படியாக எங்களது சீஷா தொண்டு நிறுவனம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொண்டர்கள் விரைவாக செயல்பட்டு வருகிறார்கள். ஏறக்குறைய 400 லிட்டர் சானிடைசர் காருண்யா பல்கலைக்கழகத்தின் ஆய்வகங்களிலிருந்து தயாரிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முக கவசங்கள், மாஸ்க்ஸ் சீஷா தொண்டு நிறுவனத்தின் ஓல்ட் ஏஜ் கேர் ஹோம் அதில் வசிக்கும் பெண்கள் தயாரித்து ஒவ்வொரு நாளும் சில 100 கவசங்கள் யாவருக்கும் இலவசமாக வழங்கி வருகிறார்கள். இதன் மத்தியிலே காருண்யா கல்வி ஸ்தாபனத்தின் அறக்கட்டளையின் ஒரு கேம்பஸ் பெரிய நாயக்கன் பாளையம் கோயம்புத்தூரில் இருக்கும் முழு கேம்பஸையும் கொரோனா
வைரஸின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குவாரண்டீனாகவோ இன்னும் சிகிச்சை வழங்கும் ஸ்தலமாகவோ அரசு உபயோகப்படுத்தும்படியாக அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இதில் ஏற்கனவே 500 கட்டில்கள் இருக்கிறது. 400 பெட்ஸ் இன்னும் மற்ற இடங்களிலும் கட்டில்கள் போடவும் கெஸ்ட் ஹவுசஸ் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் உணவு தயாரிக்கும் இடம் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இதை அரசு செயல்படுத்தி திரளான மக்களுக்கு இந்த நேரத்திலே அனுகூலமாய் இருக்கும்படியாக அவர்களுக்கு காருண்யா அறக்கட்டளை வழங்கி இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து விதமான சேவைகள் செயல்பட்டு வருகிறது. ஆண்டவன் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி அரசின் தொண்டை பாக்கியத்தினால் நிரப்பி விரைவில் நமக்கு இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை தரும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும்படியாகவும் திரளான ஜெப வீரர்கள் இயேசு அழைக்கிறார் சேவையிலும் செயல்பட்டு வருகிறார்கள். ஆண்டவன் நம் பிரார்த்தனைகளை கேட்டு விரைவில் விடியலை கொடுக்கும்படியாக அருள் புரிவாராக. இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது காடி நிறைந்த பாத்திரத்தை ஈசோப்பினால் தொட்டு அவருடைய வாயின் அருகிலே வைத்தார்கள். இயேசு அந்த கசப்பை அவர் ருசி பார்த்தார். எபிரேயர் 2:7 கூறுகிறது, ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். He tasted death. மரணம் கசப்பானது. Death is bitter. இன்னைக்கு இந்த வைரஸ்னால எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போயிட்டாங்க. அவன் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அந்த அன்பானவர்களை பார்க்க கூட குடும்பத்தினருக்கு முடியவில்லை. ஆஸ்பத்திரியில் நேராக எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாங்க. They could not even give them a decent burial. கடைசியில் அவர் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. மரணத்தின் கசப்பு. அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, மகா இல்லையே. அந்த வீட்டில் எப்படி பயங்கரமான கூக்குரல் இருக்கும். இன்றைக்கும் ஒரு வேளை நீங்கள் அதே போல் உங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கலாம். இயேசுவுக்கு அந்த கசப்பு தெரியும். He tasted that bitterness. தாகத்துக்கு கசப்பு தான் கொடுத்தார்கள். அதை அவர் உட்கொண்டார். உங்கள் ஒவ்வொருவர் கசப்பையும் நீக்குவதற்காக, மரண கசப்பை நீக்குவதற்காக, பாவம் கொண்டு வரும் மரணத்தின் கசப்பை நீக்குவதற்காக இயேசு அந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் உங்கள் பாவத்தினால் வரும் கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், அப்பா எனக்கு கசப்பு வேண்டாம் சாமி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி அப்பா உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் கழுவும். அந்த கசப்பையெல்லாம் எடுத்து போகிறோம். It will just turn our bitterness into sweet wine. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். சிலுவை நோக்கி பாருங்கள். சிலுவை நிழலில் வருகிறேன் என்ற ஒரு பழைய பாடல் பாடியிருக்கிறேன். அதை கேட்போம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில்
சந்தோஷம் கண்டதினால் சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த கசப்பான காடியை இயேசு பெற்றுக்கொண்டவுடன் அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. இட் இஸ் finished. இந்த கசப்பை, மரண கசப்பை, பாவத்தினால் வரும் மரண கசப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், அதை சுமந்திருக்கிறேன். இப்பொழுது எல்லாம் முடிந்தது. என் பிள்ளைகள் கசப்பில் இருந்து விடுதலை ஆகும்படியாக ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டேன். எல்லாம் முடிந்தது. இதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். I came into the world just for this. Just for this. வேதத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 ஆண்டவர் சொல்கிறார், நானே அல்பா, நானே ஒமேகா. I am the beginning, I am the end. இந்த ஆரம்பத்தில் பாருங்க, மனுஷன் பாவம் செய்தான். அதற்கு முடிவை உண்டு பண்ணும்படியாக இயேசு சிலுவைக்கு போனார். அதான் அந்த முடிவு. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. இந்த பாவம், மனுஷனை தேவனிடமிருந்து பிரித்த பாவம், சாபத்தை கொண்டு வந்த பாவம் முடிந்தது. இட் இஸ் finished. இப்பொழுது மனிதன் திரும்பவும் ஜீவ ஆத்மாவாக முடியும். இப்பொழுது மனிதன் திரும்பவும் நித்திய ஜீவனை பெற முடியும். இப்பொழுது மனிதன் தேவ சாயலை பெற முடியும். இட் இஸ் finished. அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம் தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 படி அவரை போல மறுரூபமாகிறோம். அவரோடு உலாவுகிறோம். பரலோகம் நமக்கு திறக்கிறது. அவரோடு போய் நாம் வசிக்கிறோம். அது வரைக்கும் செத்தவங்க எல்லாம் பிசாசின் ஆளுகையின் கீழ் தான் இருந்தாங்க. தேவர் அண்டர் த பவர் ஆஃப் சேட்டன். ஏன்னா பூமியில் பாவம் இருந்தது. பாவம் தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. யோவான் 14:30 படி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பிசாசு வந்திருக்கிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை, ஆனால் அவன்தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. ஏன்னா மனுஷன் பாவம் செய்து தன்னையே பிசாசிடம் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். தன்னே பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால் பிசாசு தான் உலகத்துக்கு அதிபதி. மனுஷன் சாகும்போது பிசாசுடைய ஆளுகையின் கீழ் தான் இருந்தான். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய ஆத்மாவே பிசாசின் ஆளுகையின் கீழே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த பிசாசின் ஆதிக்கத்தை நொறுக்கினார், கொன்றார். 1 யோவான் 5:8 படி பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவர் எல்லாவற்றிற்கும் பாவத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். பரலோகத்தை நமக்காக திறந்தார். ஆகவே இந்த நாளிலும் என்னுடைய பழைய நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் அதற்கு முடிவை உண்டாக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை சிலுவை நாதராக நோக்கி பார்ப்போம். அந்த முடிவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். பரிபூர்ணத்தையும் புதிய வாழ்க்கையும் அவர் உங்களுக்கு தரப்பார். என்ன புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தரப்போகிறார் என்பதை சாம் சொல்றியா? பாவத்தை அழிக்கிற அந்த மிஷனும் முடிவடைஞ்சது, அங்கே நிறைவேறினது. அதே போல் உயிரை கொடுப்பார், மனுஷனை காப்பாற்றுவார்னு தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் அங்கே பூர்ணமாச்சு அப்படின்றதுக்கு ஒரு சைனுக்கும் அந்த வார்த்தையை சொன்னார். ஸோ நிச்சயமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறலையே அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அது பூர்ணமாகும். அதுக்கு ஒரு முடிவு வரும், அந்த வார்த்தைக்கு ஒரு நிஜம் வரும், ஒரு முடிவு வரும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் காத்துட்ருந்த அந்த ஒவ்வொரு ப்ராமிஸும் உங்கள் வாழ்க்கையில் பூர்ணமாய் நிறைவேறும் என்று உணர்கிறேன். வண்டர்ஃபுல். அந்த தீர்க்க தரிசனன்றது சும்மா ஒரு நாள் ஒரு வருஷம் இல்லை,
5000 வருஷமாக சொல்லிட்டு வந்தாங்க இது நடக்க போகுதுன்ட்டு. ஆண்டவர் மனுஷன் விழுந்தப்போவே சொல்லிட்டார். ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். எப்போ? மனுஷன் விழுந்தப்போவே சொல்லிட்டார். அது எத்தனை 1000 வருஷம் ஆச்சு நிறைவேறதுக்கு. அதனால் ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைக்கு ஒரு நேரம் உண்டு. அதுக்காக நம்ம காத்திருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுவும் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னு இருக்குது. அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை சிலுவையில் நிறைவேற்றினார். அதான் முடிந்ததுன்னு சொன்னார். கடைசியாக ஆண்டவர் சொன்ன ஒப்பற்ற வார்த்தை, பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அதை குறித்து சாம் சொல்றியா? லூக்கால உரத்த சத்தமிட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே, என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் முடிச்சிட்டார், பாவத்தின் வல்லமையை அழிச்சார் சிலுவையில். ஆனால் அதனோடு நிற்கவில்லை. ஒரு புது ஆரம்பம் வர்றதுக்காக அவருடைய ஆவியே பிதாவினிடம் ஒப்பு கொடுத்தார். மனுஷன் நடத்தப்படணும், என் பிள்ளைகள் நடத்தப்படணும் என்று என்னோட ஆவியை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். பிதாவே, நீர் அவங்களுக்கு கொடும், பிள்ளைகளுக்கு கொடும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். இந்த ஆவி என்னன்னு நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஆவினா எபேசியர் 3:16-17 நம் உள்ளான மனுஷன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. உள்ளான மனுஷன். நம்ம இப்போ தோல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் தோலின்படி நம்ம வாழ்ந்தோன்னா, நம்ம ஃப்ளஷ் படி வாழ்ந்தோன்னா, இச்சையில், உலக பார்வையிலே, உலகத்தில் என்ன பெற்றுக்கொள்ளலாம், என்ன நம்ம சேகரித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே நம்ம வாழ்வோம். ஆனால் இந்த ஆவியில் தான் அந்த வசனம் சொல்லுது எபேசியரில், ஆண்டவர் நம்மோடு கலந்து இருக்க முடியும். ஆண்டவரோட ஆவி நம் உள்ளான மனுஷனோடு தான் கலந்துருக்க முடியும். அங்கே தான் ஆண்டவரை நாம் சந்திக்கிறோம், ஆண்டவரோடு இணைகிறோம். அப்போது இயேசுசாமி நம்ம இருதயத்தில் வாழ ஆரம்பிக்கிறார். அவர் நம்மளை நடத்துகிறார். அங்கே தான் அவருடைய வல்லமை, நாம் அந்த வசனத்தில் வல்லமையை நாம் பெறுகிறோம், அவருடைய அன்பை பெறுகிறோம், அவருடைய எல்லா நற்கிரியைகளையும் நாம் பார்க்கிறோம், பெறுகிறோம். ஸோ ஆவியில் தான் இதெல்லாம் நாம் பெறுகிறோம். ஸோ ஆண்டவர் அதை ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த லைனையும் அந்த வார்த்தையும் ஆண்டவர் நம்ம இன்று சொல்லும்படி அழைக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆவியையும் இன்று நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். கம்ப்ளீட்லி ஐ சரண்டர் லார்ட். என்னுடைய ஆவியும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று உரத்த சத்தமிட்டு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்லி ஆவியை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி உம்முடையது, நீர் என்னோடு கலந்திருக்க வேண்டிய ஆவியோடு கலந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம தோலின்படி ஃப்ளஷில் வாழ்ந்தோன்னா, நம்ம உலக பிரச்சனைகள் வரும்போது, பண கஷ்டம் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது தாங்கிக்கவே முடியாது. எங்கே போகும்? நம்பிக்கையே கிடையாது நமக்கு. மரண பாதையில் நம்ம போகும்போது மரணத்தை நம்ம தாங்கவே முடியாது. ஆனால் ஆவியில் ஆண்டவரோடு வாழும்பொழுது தான் நம்ம அங்கே ஒரு விசுவாசம் இருக்கும். ஏன்னா மரணம் நம்ம ஜெயிக்க முடியாது என்று, அது நமக்கு ஒரு முடிவில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மரணம், டெத் இஸ் நாட் பிரிங்கிங் அஸ் அன் எண்ட். ஆவியில் எப்படி ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறோமோ அதே போல் நம்ம தொடர்ந்து வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் வாழ்வோம். ஆனால் தோலில் நம்ம ஃப்ளஷில் வாழ்ந்தோன்னா அந்த சாகும் தருவாயில் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, சந்திக்கவே முடியாது. நம்ம பயத்தினால சாவும். ஒரு வசனம் இருக்குது, ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்குது. ஆண்டோடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது எல்லா செத்த கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து நம்மை உயிரடைய செய்கிறார், வாழ்ந்திருக்கும்படி செய்கிறார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஆவியில் வாழும்படி நம்மை அழைக்கிறார். அங்கே தான் நம்ம ஞானமாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். நமக்கு என்ன செய்யணும் எல்லாத்தையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற காரியத்தெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஸோ இன்றைக்கும் நம்ம அதை தான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவியை நான் முழுவதுமாக சமர்ப்பிக்கிறேன், உடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன், என்னை நிரப்பும்,
உம்முடைய ஆவியோடு கலந்திருக்கும்படி செய்யும் சுவாமி. உம்முடைய வல்லமையை நான் பெறணும் சுவாமி. உம்முடைய அன்பை நான் பெறணும், குணங்களை எல்லாம் பெறணும், உம்முடைய வல்லமையெல்லாம் நான் பெறணும். நான் வல்லமையோடு வாழணும் சுவாமி. மரணத்தின் வாயில் நான் நுழையிறபடி எனக்கு உணர்ந்தாலும் அந்த தருவாயிலையும் நான் வல்லமையோடு வாழணும், ஒரு நம்பிக்கையோடு வாழணும். அது உம்முடைய ஆவியோடு கலந்திருக்கும் பொழுது தான் நான் அதை செய்ய முடியும். நமக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம். சாகும் தருவாயிலையும் அவங்க என்ன சமாதானம், என்ன ஒரு நம்பிக்கை. ஒரு பிள்ளை கூட நமக்கு ரீசண்டாக சந்தித்த பிள்ளை நம்ம பார்த்தோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாதீங்க, நான் இயேசுவோடு இருக்க போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா அப்பா அம்மாவை ஆறுதல் படுத்துகிறார், அக்காவை தங்கச்சியை ஆறுதல் படுத்துகிறார். என்ன ஒரு சமாதானம், ஆவியில் அந்த சமாதானம். ஏன்னா ஆவியில் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். மரண பயமே இல்லாமல் நாம் வாழ முடியும். அதனால் இந்த சிச்சுவேஷனில் சூழ்நிலையிலையும் நாம் அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்று நம் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்று கொடுப்போம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த ரோமர் 8:11 அதை தான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியை அனுப்பி சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய மாம்சத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். இப்போது ஆண்டவர், அதனால்தான் நம்ம நம்புகிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார், உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறார். இன்னும் ஆவியை உயிர்ப்பித்து அவரோடு இணைத்து மரணம் வரும்பொழுது சந்தோஷமாய் அவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோம். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணேன் சார். அன்புள்ளே இயேசு சுவாமி, உம்முடைய ஆவிக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உம்முடைய ஆவி ஒப்பு கொடுத்தீர். அது ஒன்று தான் கடைசியாக உமக்குள்ள இருந்தது சுவாமி. அதையும் எங்களுக்கு ஒரு ட்ரெஷரா ஆண்டவரே ஒப்பு கொடுத்தீரே சுவாமி. உம்முடைய ஆவியும் எங்களுக்கு கொடுத்தீரே. எங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் வரணும். எங்களுக்கு வாழ்க்கையை உம்முடைய பலனோடு வாழணும், உம்முடைய வல்லமையோடு வாழணும், தைரியமாக வாழ்க்கையை சந்திக்க வேண்டும். ஞானத்தோடு நாங்கள் சிறந்த விதத்தில் எங்கள் வாழ்க்கையை வாழணும். உம்முடைய அன்போடு ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழணும், பிறருக்கு அன்பு செலுத்தி வாழணும் என்றெல்லாம் உம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீரே. இன்று அந்த ஆவி எங்களுக்கு வேண்டும், அந்த புது ஆரம்பம் எங்களுக்கு வேண்டும். எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீரே சுவாமி. இப்பொழுது ஒரு புது வாழ்க்கையை அமைத்து தாரும். உம்முடைய ஆவியின் பலனோடு தான் நாங்கள் வாழ முடியும் சுவாமி. அதனால் உம்முடைய ஆவியை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய உள்ளான மனிதன் எங்கள் உள்ளான மனிதனோடு ஒன்றாகி விடட்டும், சேர்ந்து கொள்ளட்டும், நண்பராகி விடட்டும் சுவாமி. உம்மோடு வாழ செய்யும், உம்மோடு வாழ செய்யும். எங்களை நிரப்பும் சுவாமி, உம்முடைய ஆவியினால் நிரப்பும் சுவாமி. அளவில்லாமல் நாங்கள் நிரம்பி ஸ்தோத்திரித்து எங்கள் சூழ்நிலை எல்லாம் மறந்து ஆண்டவரே சந்தோஷமாக எங்கள் கவலையின் அழுகையெல்லாம் மாறும்படி உம்முடைய ஆவி எங்களை நிரப்பட்டும் சுவாமி. அபரிவிதமாய் நிரப்பட்டும் சுவாமி. அளவில்லாத சந்தோஷம் வீட்டிற்குள் நுழைகிறது, இருதயங்களுக்குள் நுழைகிறது சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் பார்வையே மாற்றி விடுகிறது. இயேசுனுடைய திட்டங்கள் எத்தனையோ பேருக்கு இப்பொழுது தோன்றுகிறது. அவர்கள் வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற நோக்கம், வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற பெரிய காரியங்களை எல்லாம் காட்டி காட்டி அவர்களை எழுப்புகிறீரே சுவாமி. ஆவியின் உற்சாகம், ஆவியின் பலன், ஆவியின் சந்தோஷம், ஆவியின் ஆரோக்கியம் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எங்களோடு இருந்தால் போதும் என்ற பெரிய நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, மரணத்தை தோற்கடிக்கும் நம்பிக்கை எங்களை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களோடு வாழ வருவதற்கு ஸ்தோத்திரம். புது ஆரம்பத்தை பெற்றிருக்கிறோம் சுவாமி. ஜெயத்தோடு வாழ செய்கிறீர். வேலையில் ஜெயத்தை கொடுக்கிறீர் சுவாமி, ஆரம்பத்தை கொடுக்கிறீர் சுவாமி. பண கஷ்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஆண்டவரை புதிய செழிப்பின் ஆரம்பத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறீர் சுவாமி. வியாதியை அவர்களை விட்டு விலக்கி அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய ஆண்டவரை சுகத்தை நீர் கொண்டு வருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, எல்லாம் மாறுவதற்கு, அற்புதங்கள் ஆண்டவரை அளவில்லாமல் நடப்பதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஒரு வெளிச்சம் குடும்பத்தில் பிறப்பதற்கு ஆண்டவரே, இணைப்பு குடும்பத்தில் வருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பெரிய காரியங்களை நீர் செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
பொல்லாத பிசாசு தான் ஒவ்வொருடைய ஆவிக்கும் அதிகாரியாக இயேசு சிலுவையில் பாடுபடும் முன்வாதாக இருந்தான். ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொன்னார், பொல்லாத பிசாசே, சமாதானத்தின் தேவனாக உன்னை நான் மிதித்திருக்கிறேன். ரோமர் 16:20 படி சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவாராக. ஆண்டவர் சிலுவையில் என் ஆவியை பிசாசை நீ எடுத்துக்கொள்ள முடியாது, என் ஆவி ஆண்டவருக்கு தான் சொந்தம், தெய்வத்திற்கு தான் சொந்தம் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இயேசு சொல்கிறார், நான் மரித்தேன், ஆனாலும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன். நான் உனக்கு முன்னே இந்த பூமியிலிருந்து போகிறேன். நீ பரலோகத்திற்கு ஏறி வரும்படி உனக்கு அநேக வாசஸ்தலங்களை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னோடு நீ தங்கும்படியாக. நானும் உயிரோடு இருக்கிறேன், நீயும் உயிரோடு இருப்பாய். மரணத்திற்கு பிறகு உன் ஆத்துமா வாழும். இதுதான் நம்ம நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவர் இயேசுவோடு ஒட்டிக்கொள்வோம். அவரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு உயிர்த்தெழுதல். கர்த்தர் உங்களை நிரந்தரமாக ஆசீர்வதித்து எல்லா கண்ணீரையும் உங்கள் கண்களில் இருந்து துடைத்து உங்களை மன மகிழ்ச்சியினால் நிரப்பி உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் சாயலை அவருடைய சாயலாக மறுரூபப்படுத்தி வாழ்ந்திருக்க செய்வாராக. God bless you richly. எங்களுக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இயேசு அழைக்கிறார் தமிழ் ஃபேஸ்புக்கிலே நீங்கள் பார்க்கலாம், இன்னும் ஜீசஸ் கால்ஸ் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்னும் பால் தினகரன் என் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஜீசஸ் கால்ஸ் யூடியூபிலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது. பால் தினகரனுடைய யூடியூபிலும் நீங்கள் இதை பார்க்கலாம். இன்னும் யூடர்ன் யூடியூப் சேனலையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் இயேசு அழைக்கிறார் தொலைபேசி ஜெபகோபுரங்கள் திறந்திருக்கிறது. ஆகவே அதற்கு நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஃபோன் பண்ணலாம். 044-4599-000 4599-000. பழைய நம்பர் மாற்றப்பட்டு இருக்கிறது, புது நம்பர் 4599-000. அதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இன்னும் இமெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். வருகிற அத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் எனக்கு அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் என் கரங்களை ஒவ்வொருவர் பெயர் மீது வைத்து ஜெபம் பண்ணி அதன் பிறகு எல்லாருக்கும் நாங்கள் பதில் அனுப்புகிறோம். இமெயில் அனுப்புகிறவர்கள், இமெயில் ஐடி கொடுக்கிறவர்களுக்கு பதில் அனுப்புகிறோம். தொடர்ந்து இந்த சேவையை நாங்கள் உங்களுக்காக செய்ய விரும்புகிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களை நேசிப்பதற்காக நன்றி. எங்களுக்காக ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ சிறுபான்மை உறைவிட கல்வி நிறுவனமான கோவை காருண்ய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 2020 ஆண்டுக்கான மாணவ மாணவியர் சேர்க்கை இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஆப்டோமெட்ரி, காமர்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் மற்றும் மீடியா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு நடைபெற்று வருகிறது. இங்கு சேர்ந்து படிக்கும் சிறந்த மாணவர்களுக்கென ரூபாய் 5 கோடி வரை ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு டோல் ஃப்ரீ எண் 1800-425-4300 அல்லது www.harnia.edu என்ற இணையதளத்தை அணுகவும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.